டேய், இன்னைக்கு வேலை எத்தனை மணி வரைக்கும் போவோம்? ஆனால் எப்படி ஒரு 6 மணி வரைக்கும் போயிடுண்ணே. மதியானம் இன்னொரு வேலை இருக்கு, 1 மணி வரைக்கும் முடிக்க பாரு. 1 மணிக்குள்ளவா? சரிங்கண்ணே. அண்ணே நான் முடிச்சிட்டேண்ணே. சரி, நேரம் தம்பி கடைக்கு போ, அவன் வேலை சொல்லுவான், அதையும் முடிச்சுட்டு வந்துரு. ஆ சரிங்கண்ணே. மணி ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். டைம் 6 ஆயிடுச்சா? டேய் தம்பி, கிளம்பிடா அவன். வேலை அவனை ஒழுங்கா செஞ்சானா? சரி வை, வரட்டும், அவனுக்கு பார்த்துக்கிறேன். டேய் நில்றா, அங்கெல்லாம் வேலை என்ன பொறுமையாக செஞ்சுதியாமா? அண்ணே நான் நம்ம கடைக்கு தான் வேலை செய்ய வந்தேன், நீங்கள் அந்த கடைக்குமே என்ன வேலை செய்ய அனுப்புறீங்களேண்ணே? ரெண்டுமே என் கடை தான்டா, அதுக்கு தான் உனக்கு வேலைக்கு அமிச்சேன். அப்படியே கூட இருக்கட்டேண்ணே. நான் காலிலேருந்து இங்கே வேலை செஞ்சேன், மத்தியானம் சாப்பிட்டு உடனே நாங்கள் வேலைக்கு அமிச்சிட்டிங்க. நான் என்ன மிஷினா என்ன? நானும் ஒரு மனுஷன் தானே. இப்படின்னா என்னால் நிற்காமல் வேலை செய்ய முடியும். அதனால தானே கொஞ்சம் பொறுமையாக வேலை செஞ்சேன். அதை கூட அவர் குறையா சொல்லியிருக்காருண்ணா. இதுதானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் அப்பவே சொன்னேன், படித்த பசங்க வேலைக்கு வேணாம், படிக்காத பசங்களை வேலைக்கு வைங்கன்னு சொன்னா கேட்டிங்களா? இப்போ பாருங்க, அவன் நம்மளே கேள்வி கேட்குறான். அதுவும் உண்மைதான் சார். நீங்கள் படித்த என்னையே 2 கடையில் வேலை செய்ய விட்டு லாபம் பார்க்குறீங்க. ஆனால் படிக்காத எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலமெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பாவம் சார். அவங்கெல்லாம் வெளியே வேலை செஞ்சாலாவது நிம்மதியாக இருப்பேன். நான் வரேன் சார்.